தலைவரோட கூலி படத்தோட ஆடி லான்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நம்ம அமீர் கான் அவர்கள் என்ன பேசி முடிச்சாரு, அவருடைய அந்த ஒரு மாஸ் ஒரு வேற லெவலான ஒரு ஃபயர் ஸ்பீச்சை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அவர் ஸ்பீச் பேசுறதுக்கு வரும்போது பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து தான் ஃபேன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மேடையில் ஏறி அவர் வந்து மொதல் பேச ஆரம்பிக்கும் போது நான் இன்டர்வியூஸில் சொன்னதையே தான் வந்து திருப்பி வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு படத்தை ஃபஸ்ட்டு என்னை பண்ண வரதுக்கு லோகேஷ் கூப்பிடும்போது நான் எந்த கதையும் கேட்கல, தலைவருக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ரஜினிகாந்த் சார் அவர் ஒருத்தர் இருக்காருங்கிறனால தான் நான் வந்து படத்துக்கே சைன் பண்ணேன். ஸோ எனக்கு கதை எதுவுமே வந்து மேட்டர் இல்லை, அவர் இருக்காரு அதுவே எனக்கு வந்து போதும். அதனால தான் நான் வந்து பண்ணவே செஞ்சேன். இந்த ஒரு படத்துக்கு எனக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், எனக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ இடம் கிடைக்கும், ஸோ நினச்ச மாணிக்கு எல்லாமே நடக்குமா, நான் எதை பற்றியுமே யோசிக்கல. தலைவருங்கிற ஒரு வேர்டை கேட்டுமே அவர் வந்து ஆஃப் ஆகிட்டேன், நான் படத்தில் பண்ண போகிறேன் அந்த மாணிக்கு ஒரு மைண்ட் செட்லாம் வந்தேன். அந்த மாணிக்கு ஒரு தலைவர் ரசிகன் சொல்லியிருக்காரு. ஸோ தலைவர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த வயசானாலும் அவர் எப்படி வேகமாக நடக்கிறதாகட்டும், அவரோட ஸ்மைல் ஆகட்டும் எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி தலைவரோட ஒரு ஃபேனாகவே மாறி வந்தால் பேசியிருந்தாரு. அரங்கம் எல்லாமே அதிர்ச்சி தலைவரை பற்றி பேசும்போதும் அவரோட என்ட்ரி எல்லாமே ஃபேன்ஸ் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேட்டரையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. லொகேஷன் நல்லா ஸ்க்ரீன் பிளேஸ் கொடுத்துருக்காரு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஒரு தரமான சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து எல்லாரோட ஸ்பீச்சும் வந்து கொண்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.